எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது ஆமென். உம் வேளைக்காக கிருபையை எனக்கு உம் வேளைக்காக பொறுமையை தாங்காண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, செய்யும் தேவனே, நீ செய்ய ஆமென். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 9வது வசனம் 13வது வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் கர்த்தர் தந்த அருமையான வார்த்தை. ஆண்டு சமத்துல வாக்குத்தத்தத்துக்காய் ஜெபித்த போது வாக்குத்தத்தமாய் காட்டி தரல, ஆனா இந்த வேத பகுதி ஆண்டவர் வந்து கிருபையாய் காண்பித்து தந்தார். சீஷர்கள் மீன் பிடிக்க போறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அவங்க பொழுது விடிந்த போது இயேசு கரையில நிற்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அதன் பிறகு அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் வலையை போட சொல்றாரு. வலை நிறைய மீன்களை பிடிக்கிறாங்க. அந்த வலை இழுத்து கொண்டே அந்த வீட்டை இழுத்துட்டே வராங்க. கரையில வந்து பார்த்தபோது கரையில நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதுல மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாருனாலே அதுக்கான சொல்யூஷன் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காய் ஓடிட்டு இருக்கிறோம் இல்லை? இப்போ ஸ்கூல் அடுத்து ஆரம்பிக்க போகுது. மே முடிஞ்சு 12th ரிசல்ட்டு அடுத்த வாரம் வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட்டை விட பிள்ளைங்களுக்கு எந்த ரிசல்ட்டு தான் பயம்? 12th ரிசல்ட். ஆமென். ரிசல்ட் வருது, அடுத்த பிள்ளைக்கான அட்மிஷன். ஓடுறோம். ஆனால் இந்த ஓட்டம் பாருங்க, இந்த ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இடத்துல நமக்கான அட்மிஷன் இருக்கும் பாருங்க. அப்போ அந்த அட்மிஷனுக்கான ஓட்டம் அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுமா? ஸ்டாப் ஆகும். கரெக்ட். ஃபீஸுக்காக ஓடுறோம். இப்போ ஃபீஸ் இல்லை, 4 வீட்டை கேட்போம் அல்லது ஓடுறோம். ஒரு இடத்துல அந்த ஃபீஸுக்கான பணம் இருக்கும், நமக்கு கிடைக்கும், எப்படியா கிடைக்கும்னு வைங்களேன். அந்த இடத்துல அந்த ஃபீஸுக்கான ஓட்டம் என்ன தெரியுமா செய்யும்? ஸ்டாப் ஆகும். இப்படி தான் ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஓடும்போது அந்த காரியத்துக்கான ஓட்டத்தை எங்க ஸ்டாப் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கடல்ல சஞ்சரிக்கிறவர்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு கரை உண்டு. ஆமே. ஆனா நடு கடல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது தெரியுமா? அவங்களுக்கு கரை தெரியாததுனால எது இல்லாம ஆயிராது? கரை இல்லாம ஆயிராது. கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால என்னோட சூப்பரா சொல்றீங்க. ஆமே. எனக்கு கரை தெரியாததுனால கரை இல்லாமல் ஆகாது. கரை உண்டு. கரை உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்மேல் அக்கறை உள்ளவர், நான் எந்த காரியத்துக்காய் ஓடுகிறேன் என்று தெரியும். ஹல்லேலூயா. அவர் கரையில வர வைப்பார். கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும்
அப்பத்தையும் கண்டார். இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி. கடந்த வாரத்தில் சிங்கப்பூர் ஊழியத்துக்கு போய் கிருபை செய்தார். அதில் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ஃபெலோஷிப்பில் ஆண்டவர் ஒரு வேர்டை கொடுக்க வச்சார். அதுதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க மத்தியில் சொல்லும்படி ஏவப்பட்டதுனால அதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். கடந்த நாளில் எல்லாம் தெரிந்த வேத பகுதி தான். ஆண்டவருடைய நடத்துதலும் ஆண்டவர் அவருடையவங்க வாழ்க்கையில் ரொம்ப, அதாவது என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழி. அப்போ நம்ம எவ்வளோ யோசித்தாலுமே வந்து அவர் நம்ம வழிக்கு வரமாட்டார். ஆமாம், நம்ம எவ்வளோ முயற்சிப்போம் கொண்டு வருவதற்கு. அப்படி அவர் நீ என் வழிக்கு வா, ஆமாம் நம்ம வழிக்கு வருவார். எதுக்கு தெரியுமா? வந்து நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு. ஹல்லேலூயா. வந்து அவர் வழிக்கு தூக்கிட்டு போயிடுவார். அவர் வந்து பரவாயில்லப்பா வந்துட்டார். திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னது புதுசாக இருக்கு, எங்கேயோ கொண்டு வந்துட்டார். ஆண்டவருக்கு மகிமை. அவர் நிற்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆமென். இது நம்ம நாளைக்கு இன்னும் சாட்டர்டே வர்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் கூட அதில் இன்னொரு ஆங்கிள் அதை பார்க்க போகிறோம். அவர் நின்று, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவில் இதுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருந்தா நீங்கள் நோட் பண்ணி சொல்லலாம். இந்த இடத்துல தான் சீஷர்கள் அவர் பிள்ளைகளே கூடுவார் நினைக்கிறேன். ஆமென். பிள்ளைகளே அப்படித்தானே கூடுவார். 5வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இந்த அவர்கள் யாரு? சீஷர்கள். ஆமென். பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். வேற எப்படியெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். சிநேகிதர்னு கூப்பிட்டு இருக்கிறார். அப்புறம் சகோதரன் சொல்லி இருக்கிறார். சூப்பர். ஆனா இந்த இடத்துல அவர் எப்படி ட்ரீட் பண்றார் தெரியுமா? பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஆமென். பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஒரு குழந்தைய பார்க்கிறது போல இவங்களை பார்க்கிறார். ஆமென். பிள்ளைகளே. வேறையும் நிறைய சொல்லி இருக்கிறார். அற்ப விசுவாசி இப்படியெல்லாம் சொன்னவர் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல இயேசு எதை பார்க்கல அப்படின்னா, குறைய பார்க்காம பலவீனத்தை பார்க்கிறார். நம்முடைய பலவீனம் சிலருக்கு குறையா தெரியும். ஆனா ட்ரீட் பண்ற டாக்டருக்கு அது எதுவா தெரியும் தெரியுமா? பலவீனமா தெரியும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நானே. ஆமென். ஹல்லேலூயா. பெஸ்ட் டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் சில காரியத்தை கோரசா சொல்லுவோம், விசுவாசத்தை கோரசா சொல்ல மாட்டோம். ஆமென். நீங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னா ஒரே ஒருத்தன் சொல்லுவான், அது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. விசுவாசத்தை பேசும்போது தனியா பேசுவோம். ஆனா இல்ல, கஷ்டம், நடக்காது, இதெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? கோரசா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. அப்போ வந்து கரையில வந்து இறங்குறாங்க. கரைக்கும் இவர்கள் இருக்கிறதுக்கும் 200 முழம் தூரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கரையில வந்து இறங்கி பார்த்தபோது இவர் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போகிறார்? அதாவது செய்தியா கேட்கிறவங்க உண்டு, இந்த வார்த்தையில தான் என் வாழ்க்கையே இருக்குன்னு கேட்கிறவங்க உண்டு, கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று கேட்கிறவர்கள் உண்டு. நீங்க வசனத்தை எப்படி நம்புறீங்க? அது எப்படியெல்லாம் பலன் கொடுக்குமா? 30 60? ஆமென். அதாவது நீங்க எந்த விதத்தில் அதை நம்புறீங்களோ அது பலன் கொடுக்கும். ஆமென். கர்த்தர் எனக்கு என்னுடைய பயணத்துல ஒவ்வொரு ஸ்டாப்பை வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து ட்ரெயின்ல நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்ல நிற்கும், வேற எங்கே நிற்காது. சில இடத்துல 2 நிமிஷம் நிற்கும், சில இடத்துல 10 நிமிஷம் நிற்கும், சில இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிற்கும்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு ஸ்டாப் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு கையில கீயை கொடுக்கல, இந்த இடத்துல பேதுரு கையில டீயை கொடுக்கிறார். ஏன்னா ஆளுக்கு பசி. ஆமென். எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வந்து இதோ பரலோகத்தின் திறவுகோலை மறுபடியும் உன் கையில் தரேன் இல்லை. ஆளு பசி, பசி தாங்காம தான். ஜனங்க கூட பசி தாங்கிடுவாங்க, சீஷர்கள் தாங்க மாட்டாங்க. ஆமென். ஆண்டவரே சாயங்காலம் ஆச்சு, பொழுது போகுதுன்னு புலம்புனது யாரு? சீஷர்கள். ஜனங்க கூட தாங்கிடுவாங்க, ஆனால் சீஷர்கள் தாங்கிட மாட்டாங்க. ஆண்டவர் ஜனங்களை அனுப்பி விடுங்க. ஏன்னா ஒரு பையன்ட்ட 5 அப்பம் 2 மீனை பார்த்துட்டாங்க. அவன் இப்படி பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போதே உருவிட்டாங்க. ஆமென். அவன் போட வர சாப்பிடலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களிடம், அதான் இயேசு கேட்பார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? பார்த்துட்டாரோ? அந்தரையா நீயே சொல்லு. ஆண்டவரே ஒரு 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன பையன் வச்சிருந்தான். ஆமென். தாங்கிட மாட்டாங்க. இந்த இடத்துல அவர் எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ என்ன தேவை? நீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கிறீங்க? நான் நம்புறேன் இந்த மே மந்த் ஃபர்ஸ்ட் டேல கேட்குறீங்கல்ல, ஒரு ஸ்டாப் வச்சிருக்கிறாரு. எங்கேயும் ஒரு ஸ்டாப் வச்சிருக்கு. அதுல இறங்கும் போது அந்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. நம்புறவங்க மட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடா க்ளோரி உங்க கை. ஆமென். உம்மால் கூடா க்ளோரி உம்மால் கூடாத. ஹல்லேலூயா. இயேசுவா நன்றாய் பழக்கப்பட்ட பலமுறை இந்த பீடத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18, 19 வசனங்களிலே 2 நபர்களை குறித்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் காலேப், காலேபுடைய மகள் அக்சாள். ஆமென். அந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதை மேலிருந்து இறங்கினான். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம். இனி எல்லாரும் கவனிங்க. அதனால தான் அவ்வளோ வசனத்தையும் வாசித்தாச்சு. இனி நீங்களும் கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல தெரிந்த வேத பகுதி, இங்கே பல முறை பேசப்பட்ட வேத பகுதி. ஆனாலும் இந்த நாளிலே இது பேசும்படி ஏவப்பட்டதுனால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையே இருக்கிற உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதல் காரியம், ஆமென், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்ம இருதயத்தில் ஆழமா இருக்கணும். அதாவது பிள்ளைக்கு, இந்த காலேப் அக்சாள் விஷயத்துக்கு வரும். பிள்ளைக்கு வயசாகுது, எப்படியாவது ஏதாவது ஒரு கல்யாணம், அப்படி காலேப் வந்து செட் பண்ணவே இல்லை லைஃபை. ஜெயிக்கிறவனுக்கு என் பிள்ளை அப்படிதான், அவ்வளோதான். அப்போ பிள்ளையுடைய ஃபியூச்சரை குறித்த காலேபுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜெயமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும். அவ்வளோதான். ஏதோ வயசாச்சுப்பா ஏதோ ஒன்று, அப்படி கிடையாது. ஒரு தேவ ஆவியை பெற்ற காலேப், அக்சாள். ஆமென்.
ஏதோ ஒருத்தருக்கு பிள்ளை, அப்படி என் மக அப்படி கிடையாது. ஜெயிக்கிறவனுக்கு. இங்க ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகளை யாருக்கு தான் கொடுப்பாங்க தெரியுமா? சவுலுக்கு தாவீத மருமக ஆக்குறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவன் ஜெயித்தவன், ஜெயிக்கிறவன். அப்ப பிள்ளையுடைய ஃபியூச்சரை தகப்பன் எப்படி செட் பண்றாரு, எப்படி டிசைட் பண்றாரு அப்படின்னா, அதுக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கணும் தெரியுமா? ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கைய எனக்கு ஒரு தகப்பன் தீர்மானித்திருக்கிறார். அதுல தோல்வி என்று இருக்காது, அதுல ஜெயம் என்று தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இந்த ரெண்டு பேருடைய உறவுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். தகப்பனை குறித்து நான் ரெண்டாவது சொல்றேன், அக்சால குறித்தும் சொல்லணும். அக்சால் லைஃப்ல இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து காலேப் நடப்பிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, லைஃபை டிசைட் பண்ற அந்த ஃபுல் ரைட்ஸை அக்சால் யார்கிட்ட கொடுத்திருந்தா அப்படின்னா, அப்பாட்ட கொடுத்திருந்தா. ஆமே, அப்பா எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படி வரல. உங்கள்கிட்ட இதில் எப்படி சொல்லணும் தெரியல. ஒரு ரவுண்டு போயிட்டு வருமா, ஒரு டீ குடிக்க போமா, நீங்கள் தான் அம்மா கிட்ட எப்படியாவது பேசி எதுக்கு என்னையே வெளியே தள்ளதுக்கா, இப்படி வரல. ஆமே, அப்பா டிசைட் பண்றார், வாழ்க்கையை தகப்பன் தீர்மானிக்கிறார். ஆமேன். ஒரு உலக தகப்பன், காலேபு வேறாவின்னு சொன்னாலும் ஒரு உலக தகப்பன் தானே. ஒரு உலக தகப்பன் தன் மகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது, ஆமே, என் மகள் லைஃப் எப்படிதான் இருக்கணும் தெரியுமா? தோல்வியா இருக்கக்கூடாது, ஜெயமா இருக்கும். பரலோக தகப்பனை பாருங்க. ஆமே, இங்கே காலேப் அக்சாலை யாருக்கு கொடுக்கிற அப்படின்னா, அவன் கீரியாத் செப்பேரை ஜெயிக்கிறான் தெரியுமா? ஜெயிக்கிற ஒத்தினியலுக்கு கொடுக்கிறான். பிதாவாகிய தேவன் நம்மளை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மரணத்தை, பாவத்தை, பாதாளத்தை, உலகத்தை, பிசாசை ஜெயித்த நல்ல கைகளை சட்டி ஜெயித்தவர் கையில நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ருசித்தவங்க மட்டும் ஜெயித்தவர் கையில நான் கொடுக்கிறேன். அதனாலதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி, அந்த கண்மலைக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹalleluya. ஜெயித்தவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இனி என்ன கவலை? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. அப்பா, அதனாலதான் ரோமர் 8 இருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என் வாழ்க்கையை யார் தீர்மானித்திருக்கிறார்? என் கர்த்தர். என் வாழ்க்கை அவர் எப்படி, அவர். அதனாலதான் ஆமென், என்னை குறித்து அவருடைய திட்டம். என் திட்டமாசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் சித்தமாசைகள் க்ளோரி, உன் திட்டம் கண்டவுடன் நம்பிக்கையோடு தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரே, தலைமுறை தாங்கும். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு
நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. உம் கரத்தினீவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம். அப்பா தீர்மானிக்கட்டும். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். எனவேதான் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்வார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எதை உடுப்போ நீ கவலைப்படாத. நீ காகத்தை பாரு, லீலி புஷ்பங்களை பாரு, அவைகளை எல்லாம் யார் பிழை போட்டுகிறார் தெரியுமா? உங்க அப்பாண்டார், உங்க அப்பா. ஆமே, நீங்க எவ்வளவு விசேஷித்தவங்க. நீ எது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து, அந்த வசனத்தை கரெக்டா பார்க்கணும். ஆமே, உனக்கு அவர் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டார், தேவையெல்லாம் சந்திப்பார். ஆமே, நம்முடைய ஜெபம் நிறைய கேட்கப்படாததுக்கு காரணம், எது கேட்கப்படலன்னு உண்மையிலே பார்த்தா நிறைய ஆசை. ஆமே, ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நிறைவேற்று, ஆசை சித்தத்துக்கு உட்பட்டதா இருந்தா நிறைவேற்றுவார். நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் முந்தி இருப்போம். ஆனா பாருங்க, இப்போ யாக்கோபு மேல ஆசீர்வாதம் வரணும். ஆமே, அது தேவனுடைய தீர்மானம். வயிற்றில் இருக்கும்போதே தேவனுடைய தீர்மானம், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனா நம்ம கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணுவோம், முந்திருவோம். ரெபேக்காள் ஒரு தப்பான ட்ராக்கை யூஸ் பண்ணுவாங்க, அப்பாவை ஏமாத்தி. அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். அப்படி வந்துடும், ஆனா வர வேண்டிய நேரம் வரும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பதான் ரியலாவே பிளெஸிங் அவன் மேல என்ன பண்ணு தெரியுமா? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். வயிற்றுல யாக்கோபா இருக்கும்போது அனுப்பினார். அது எப்போ இறங்குச்சு தெரியுமா? இஸ்ரவேல் மேல் இறங்குச்சு. அவருக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார், அவருக்குன்னு அவருடைய ஒரு செட்டப் இருக்கிறது. நம்ம அதுக்கு முன்னாடி முந்தி என்ன எடுத்தாலும் அது எந்த டைம்ல வருமோ அங்கதான் அவனுக்கு அது வெளிப்படும். நம்ம முந்திரும், வேர்டு இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா முந்திரும். ஆனா சுத்தி பார்த்தா கடைசியில் இதான நடந்திருக்கு அப்படி வருவோம். இல்லை, ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் அவரை நம்பணும். ஆண்டவர் மேல அவ்வளோ எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்கள், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணது. மீன் எங்க கிடைக்கும் தெரியுமா? கடல்ல கிடைக்கும். அப்பம் எங்க கிடைக்கும்? கரையில கிடைக்கும். அப்பம் எங்க கிடைக்காது? கடல்ல கிடைக்காது. மீன் எங்க கிடைக்காது? கரையிலனா பிடிச்சிட்டு அப்படி கிடைக்குமே தவிர. ஆமே, அப்ப பாருங்க, இயேசு கிட்ட வந்தபோது என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? மீனும் இருக்கு, அப்பம் ஒரு கடல்ல உள்ளதும் இருக்குது, கரையில் உள்ளதும் இருக்கிறது. ஆமே, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். அவர்கிட்ட ஆவிக்குரிய நன்மைகளும் உண்டு, பூமிக்குரிய நன்மைகளும் உண்டு. யோசேப்பை யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்ணுவார்னா, ஆதியாகமம் 49:25 அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப எல்லா விதத்திலும் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை. ஒவ்வொரு நன்மைக்காக ஓடுறோம், ஒவ்வொரு ஸ்டாப்பில் அதை வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தரை முன்னிறுத்தி, இயேசுவை முன்னிறுத்தி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை மட்டும் நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டுலாம் வெளியே போகும்போது வழியில நிறுத்தி பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்போமே. ஆண்டவர் சில இடத்துல வண்டி பிரேக் போடுவார், போட்டு இது எடுத்துக்கோ, ரைட், ஓகேவா, போ. ஆமென். ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்க ஓட்டத்துல ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி தானே உங்க வாழ்க்கையில உங்க ஸ்கூல் படிப்பை முடித்து அடுத்த லெவலுக்கு போக வைத்தா. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்களுக்கான வேலை ஆர்டர் உங்க கையில கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்க திருமணத்தை கர்த்தர் நடத்தி தந்தார். சில பாக்குறீங்க, அந்த இடத்துல நான் சொன்னேன் பிரேக் போடாதீங்க, அவர் ஸ்டாப் பண்ணிட்டார், என்ன பண்ண. ஆமென். இன்னொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை, இப்படி உங்க லைஃபை நீங்க திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் கிருபையாய் நடத்தினார். இந்த தேவன் எதுவரை நடத்துவார் தெரியுமா? உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கிறது வரை இல்லை, மரண பரியந்தம்
கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அப்பா இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். சத்தமா அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இப்படி கூட்டத்தோட சொன்னா மட்டும் போதாது, தனியா இருந்து சொல்லணும், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எனக்கு இங்கே சீஷர்கள்ட்ட ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆமே, ஆண்டு பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஏன்னா அப்பதான் இவங்க பேச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா எப்படி பேசணும்னு தெரியாம பேதுரு கடல்ல குதித்தானா, அவ்வளவு கடலை சாடி இருப்பான். எப்படி இல்லை, அவர் வந்து இலக்குவாக்குறார் பாருங்க. நான் தான் லைனை கிளியர் பண்ணணும், ஏன் தப்பு, ஆனா அவர் வந்து கிளியர் பண்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதான் பாடினோமே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே. ஹalleluya. சில பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, ஸ்கூல்ல சொல்லுவாங்க எதுக்குன்னு இந்த வாட்டி எக்ஸாம் எழுத விட மாட்டோம். உடனே பேரண்ட்ஸ் வந்து கெஞ்சுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமே. அதாவது அவங்க என்ன கணக்கில் சொல்றாங்கன்னா, இவன் எழுதுனா எப்படி என்ன ஆயிடுவான் தெரியுமா, ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இவனுக்கு பாடம் எடுத்தவங்க சொல்றாங்க இவன் இந்த வாட்டி எழுத விடலன்னு. பேரண்ட்ஸ் கெஞ்சுவாங்க, பேரண்ட்ஸ் நம்புறாங்க இவன் பாஸ் ஆயிடுவான். ஆமே, பாஸ் ஆயிடுவான். என்ன நம்பிக்கை? இவன் படிக்கிறத அவங்க ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஆனா அதான் அன்பு இருக்குல்ல, சகலத்தையும் நம்பும். அவன் லைஃப்ல ஒரு காரியம் முடக்கப்படுறத ஒரு பெற்றோர் வந்து விரும்பல. பரலோக தகப்பன், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ, என் வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நான் பெற்றுக்கொள்ளணுமோ அதற்கான ரூட்டை போட்டு தான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு ஏலிம்னா என்னன்னு தெரியாது, ஆனா அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பாயிண்ட் வச்சார் பார்த்தீங்களா, வச்சார் பார்த்தீங்களா? ஹalleluya. நல்ல தகப்பன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, தகப்பன் தருவதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலேப் வந்து திருமணம் செய்து கொடுக்கிறான் மகளுக்கு, ஒத்தினியல். நல்ல மேரேஜ், சூப்பரா நடந்தாச்சு. ஆனா திருமணம் கொடுத்துட்டு கையோட என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு வறட்சியான நிலத்தை வந்து காலேப் கொடுக்கிறான். இந்த அக்சால் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அதாவது ஒன்ன தகப்பன்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் தெரியுமா? ஆமா, அக்செப்டன்ஸ் இஸ் an expression of honoring God. ஏற்றுக்கொள்ளுதல் கர்த்தரை கனப்படுத்துவதின் அடையாளம். ஒருத்தங்க ஒன்று தரதை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்கள நம்ம கனப்படுத்துகிறதின் அடையாளம் அது. ஒருத்தங்க தரதை வந்து எனக்கு வேண்டாம் அப்படி சொல்றோன்னா அவங்கள நம்ம கனவீனப்படுத்துறோம்னு அர்த்தம். இந்த அக்சால் என்ன பண்றான்னா, முதல்ல அப்பாவை கனப்படுத்துகிறாள். நேசிக்கிறதின் அடையாளம் கனப்படுத்துதல். நம்ம ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றோம், ஆண்டவர் தருகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கனப்படுத்துகிறா, அவங்க அப்பாவை கனப்படுத்துறா. அதன் அடையாளம் தான் தரும்போது முகத்தை இப்படி இழுத்து வைக்கல, எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டாம், அதையும் நீங்களே வச்சு அப்படி எதுவுமே சொல்லலை. அவ அதை அக்செப்ட் பண்றா. ஆமே, தகப்பன் தருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அப்பா மேல இருக்கிற அந்த நன்றி உணர்வையும் காண்பிக்கிறது. அக்சால் ஆரம்பித்தது நன்றியோடு ஆரம்பிக்கிறா, அதுக்கப்புறம் தான் விண்ணப்பத்தை வைக்கிறாள். விண்ணப்பம்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கணும்? அவர் என்ன லைஃபை தந்திருக்கிறாரோ, அவர் என்ன நமக்கு செட் பண்ணி கொடுத்திருக்கிறாரோ அதை வந்து நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகணும். ஏற்றுக்கொள்ள பழகணும். ரீகன் கோமஸ் அண்ணன் அவங்க பாடி இருக்கிறாங்க, நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அவங்க 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 லைஃப் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க வீல் சேர்ல தான் இருப்பாங்க. ஆமாம், அவங்கள எப்படி பரிதாபம் பார்க்கறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமென். அவங்ககிட்ட பலமுறை பேசி இருக்கிறேன். அவங்க ஒரு நாள் அவங்க பலவீனத்தை சொல்லி இன்டைரக்டாக கூட புலம்புனது கிடையாது. மாறாக அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இது என் அப்பா எனக்கு தந்த லைஃப். இந்த வறட்சியான நிலத்தை காளை கொடுக்கிறார். அப்போ ஒரு காரியம் எதுக்கு நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஜெயம்னு எழுதி இருக்கு. அப்போ தகப்பன் வறட்சியான நிலத்தை கொடுக்கிறாருன்னா அவருடைய திட்டம் என் பிள்ளை கஷ்டப்படணும்னு அவருக்கு திட்டமே கிடையாது. ஏன்னா பிள்ளைக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? யாரோ ஒரு ஆளுக்கு கட்டி வச்சிருக்கணும். ஆமென். நம்மை தூதர்கள் கையில கூட கொடுக்கல, தம்முடைய ஒரே பேரான குமாரன் கையில கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம அற்புதத்துல வெளியே வந்த கூட்டம் கிடையாது, இரத்தத்துல வெளியே வந்த கூட்டம். இஸ்ரவேல் எகிப்துல எவ்வளவு அற்புதங்கள் நடந்து, அந்த அற்புதம் இந்த அற்புதத்தினால நான் எகிப்தை விட்டு வெளியே வந்தேன் சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. மீட்பு அற்புதத்தில் அல்ல, மீட்பு இரத்தத்தில். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை கடக்க ஒரு அற்புதம் செய்ய வேண்டியிருந்தது. அற்புதங்கள்லாம் ஆழ்ந்த வேலை நடக்கும். ஆனா அதை விட மேலான ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவன் என் லைஃப்ல ஒரு வறட்சியை வரதட்சணையாய் தந்து விட்டார். ஆமென். வறட்சியை தந்துட்டார். அந்த அம்மா, அந்த மகா அதை அக்செப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல போய் முறையிடுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. 3 விசை ஜெபிக்கிறாங்க, 3 விசையும் பதில் இல்லை. அவங்க புரிந்துக்கிட்டாங்க இது அப்பா தந்தது. வெளியே வராரு. இயேசு வெளியே வந்ததும் சேவகர்கள்லாம் இயேசு பிடிக்க வராங்க. பேதுரு கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டுறான். வெட்டினதும் ஆண்டவர் பேதுரு கை கொடுத்து அடுத்த செக்ரட்டரி நீ தான். அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்லுவார்னா, என் பிதா எனக்கு தந்த பாத்திரம் தட்டி போட்டுறாத. அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க தேவன் தருகிறதை ஏற்றுக்கொள்வதின் அடையாளத்தில் ஒன்று. இன்னைக்கு நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க தெரியுமா? அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருப்பார்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென். அவன் முதல்ல அக்செப்ட் பண்றான். ஓகே, அப்பா தந்தாச்சு. ஏற்றுக்கொள்வது என்பது ஆமென் ஒரு சரியான ஒரு மனப்பக்குவத்தையும் மனநிலையும் காண்பிக்கிறது. இத்தனை காலம் என்னை தூக்கி சுமந்த என்னுடைய தகப்பன், தோளில் போட்டு வளர்த்த தகப்பன், என்னை கைப்பிடித்து நடக்க பழக்கின என்னுடைய தகப்பன், என்னை வளர்த்து ஆளாக்கின தகப்பன் எனக்குன்னு ஒன்று தந்திருக்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். புலம்பல் எசேக்கியேல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஒரு நீட்டப்பட்ட கரத்தை தான் முதல்ல காண்பிக்கிறார். அந்த கரத்தில் என்ன இருக்கிறது? ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது. அந்த புஸ்தக சுருள்ல என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? புலம்பல், தவிப்பு. அந்த 2வது அதிகாரத்தின் கடைசி 3 வசனங்களை வாசிங்கள். எசேக்கியேல் 2 கடைசி 3 வசனங்கள். மனுபுத்திரனே, நீ அந்த கலக விட்டாரை போல கலகக்காரன். 9வது வசனம். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கை. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன காட்டுறார் தெரியுமா? கை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வசனத்தை இப்படிதான் பார்க்கணும். ஆண்டவர் தரக்கூடியதை இப்படிதான் பார்க்கணும். முதல்ல எதை பார்க்கணும்? கையை பார்க்கணும். அடுத்து அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அடுத்து புஸ்தக சுருள், பைபிள். அடுத்து அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு இருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. 3:1. பின்பு அவர் என்னை நோக்கி, புத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடு பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. புலம்பல், தவிப்பு, ஐயோன்னு எழுதி ஆண்டவர் ஒன்று தாராருன்னு வைங்கள. எத்தனை பேர் வாங்குவோம்? ஆமென். சில பார்க்குறாங்க, எனக்கு கையை அங்கேயே இது பண்ண முடியல, முடிஞ்சிருந்தா நான் பின்னாடி கட்டியிருப்பேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒன்று கொடுக்கும்போது எப்படி அந்த பார்வையை ஆண்டவர் பார்க்க வைக்கிறார் பாருங்க.
ஏன்? ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் காலூண்டி நிற்க வைத்திருக்கிறார். நீங்க 2வது அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். முதல்ல ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சம் என்ன தெரியுமா? முதல்ல என்ன எழுதி இருக்கு அதெல்லாம் காட்டவே மாட்டார். எந்த அதிகாரம், எந்த புத்தகம், இதெல்லாம் 2வது. முதல்ல காட்டுறது அது யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதை காண்பிப்பார். ஒரு நீட்டப்பட்ட கரம், இது என் அப்பா கரம், அதுல என்ன இருந்தாலும் நான் அதை உட்கொள்றதுக்கு எசேக்கியேல் ஆண் வாயை திறந்தான். 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரன், நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக, அப்பொழுது நான் அதை புசித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்துச்சு. அதுல என்ன இருக்கு தெரியுமா? கசப்பு இருக்கு, புலம்பல் இருக்கு, ஐயோ இருக்கு, தவிப்பு இருக்கு. ஆனா அது அப்பா தரும்போது எப்படி இருக்கு தெரியுமா? தேனை போல. நம்ம கையை பார்க்க மாட்டோம். நம்ம இங்கிருந்து முதல்ல பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல பார்க்கும்போது நமக்கு கை தெரியாது. முதல்ல பார்க்கும்போது நமக்கு ஐயோ தெரியும். அதுக்கப்புறம் கையை காட்டினா என்ன, காலை காட்டினா என்ன, முகத்தை காட்டினாலே நம்ம பார்க்க மாட்டோம். எடுத்ததுமே சோதரம் என்னோட பேசுறோம், உனக்கு ஐயோ ஐயோ. ஆமா, இப்படி எத்தனை ஐயோ பார்த்துருப்போம் நம்ம. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் வந்தார். ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பமா இருக்கு? மேரேஜுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு வசனத்தை ஆண்டவர் தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எரேமியால இருக்கு, நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம். அப்போ கேட்டேன், ஆமா எப்படி ஆண்டவர் தந்தார்? நான் ஜெபம் பண்ணிட்டு இப்படி எடுக்கும்போது சரி நீ ஒரு கோட மாற்றி எடுங்க. ஆமாம், சில நேரத்தில் நம்ம எடுக்கும்போது என்ன வருதுன்னு தெரியாது. ஆமாம். ஆமாம், எங்கள் அப்பா சொன்ன ஒரு சம்பவம் இப்படி தான். ஒருத்தங்க மேரேஜுக்கு எழுதி கொடுத்தாங்க வாழ்த்து. 1 யோவான் 4 உள்ள ஒரு வசனம் எழுதி கொடுத்தாச்சு. எழுதி கொடுக்கும்போது 1 யோவான் போடுறதுக்கு பதில் வெறும் யோவான் 4ன்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் போட்டு விட்டாங்க. அதில் என்ன எழுதியிருக்கோன்னா, சமாரிய ஸ்திரீக்கு சொன்னது, உனக்கு ஏற்கனவே 4 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருப்பவன் உன்னுடைய புருஷன் அல்ல. மொத்தத்தில் அங்கே பிரச்சனை. ஒரு ஒன்று மாறினதும் புண்ணாயிட்டு முடிஞ்சது. ஆமாம், நீங்கள் எப்பவுமே பைபிள் படிக்கும்போது உங்கள் மனசில் முதல்ல வர்றது என்ன தெரியுமா? அந்த கரம். அந்த கரம். நீங்கள் அந்த கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற புலம்பல் கூட உங்களுக்கு தேனா டேஸ்டா. நீங்கள் அக்கினியில் நடக்கும்போது கூட அது தேனாதான் இனிக்கும். ஓ ஜீசஸ், என் ஆண்டவர் ஒருவருக்கும் தீங்கு செய்கிறவர் அல்ல. ஆமென். நம்ம அந்த கையை பார்க்க விட்டுட்டோம். இது ஆவியானவர் எழுதி கொடுத்தது. இந்த வாழ்க்கையின் பாதையை நியமித்தது கர்த்தர். இது கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்றால் அதெல்லாம் நடந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. என்னதான் தானியேல் இருக்க காலைல இந்த வாக்குத்தத்த ஆராதனையில சொன்னது போல சில பாதைகளை பயணித்து தான் ஆகணும். நான் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுது. அப்பா எனக்கு தந்தது. ஆமாம், அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். சில நியூஸ்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து பெற்றோர் தற்கொலை அப்படின்னு இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு அது என்னன்னு தெரியாது தெரியுமா? விஷம்னு தெரியாது. கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, தலை காட்ட முடியாமல் குடும்பமாக சூசைட் பண்ணும்போது சில அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் பாருங்கள், அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பிடிச்ச ஃபுட்டில் அந்த விஷத்தை கலந்துருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அது விஷம்னு தெரியாது. அந்த பிள்ளைக்கு ஒன்று தெரியும், இது எங்கள் அம்மா தராங்க, இது எங்கள் அப்பா தராங்க, இது மட்டும்தான் தெரியும். வேற ஒன்றுமே தெரியாது. இது அப்பா அம்மாவை பார்க்குறாங்க, அம்மா கையை பார்க்குறாங்க, அப்பா கையை பார்க்குறாங்க. ஆமே, ஒருபோதும் நம் தகப்பன் அப்பத்துக்கு பதில் கல்லை தரமாட்டார், மீனுக்கு பதில் பாம்பை தரமாட்டார், முட்டைக்கு பதில். இதை நம்புனீங்கன்னா அவர் தரதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன நியமித்திருக்கிறாரோ ஆமேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம், இந்த வறட்சியான நிலத்தை கொடுத்ததற்கு பின்னாக இருக்கிற திட்டம் என்ன?
நோக்கம் என்ன? இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு திட்டம். என்ன திட்டம் தெரியுமா? இவ யாருடைய மகா தெரியுமா? காலேபுடைய மகா. காலேப் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இவர் மற்றவங்கள மாதிரி கிடையாது, ஒரு ஸ்பெஷல் விசேஷித்த ஆவி உடையவன். அப்போ அப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில வளர்க்கப்பட்டவளுக்கு வறட்சியான நிலத்தை கொடுப்பதற்கான 1-2 காரணங்களை சொல்றேன். முதல் காரணம் என்ன தெரியுமா? இவ லைஃப்ல எதை படிக்கணும் தெரியுமா? தாழ்மையை படிக்கணும். தாழ்மையை படிக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆண்டவர் ஒரு மீட்புக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆர்ப்பரிப்புக்கு அப்புறம் அவங்களை எங்க தான் கொண்டு போவார்னா, வனாந்திரத்துக்கு தான் கொண்டு போவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி தேசமெங்கும் பரம்ப ஆரம்பித்ததும் இயேசு எங்க தான் போவார் தெரியுமா? வனாந்திரத்துல தான் போவார். சீஷர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க சொன்னது மாதிரி நாங்க போனோம், நாங்க சொல்ல பேய் ஓடுது, அற்புதம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எங்களுக்கு கையும் ஓடல காலம் ஓடல அப்படின்னு இருக்கும்போது, வா வனாந்திரத்துக்கு போ அப்படி சொல்லிட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்ந்திருக்கும் போது நன்மை அனுபவித்திரு, தாழ்ந்திருக்கும் போது சிந்தனை செய். ஆண்டவர் நினைச்சா டைரக்டா கானானுக்குள்ள கொண்டு போயிடலாம். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இவர்களை சுமந்து கொண்டே போகலாமே. ஆண்டவர் சுமக்கிறவர் அல்லவா? ஆனா சுமக்கிறதுக்கு பதில் ஏன் இந்த வனாந்திரத்தில் நடத்துகிறார் என்றால், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஆமென், கிருபை கொடுக்கிறார். ஒரு நாள் உனக்கு என்ன, நான் இன்னாருடைய பிள்ளையாக்கும் அப்படி சொல்லிட்டு உனக்கு அந்த ஒரு பெருமை வந்துட்டுன்னா நீ ஒத்தினியல சட்டினியல் ஆக்கிடுவ. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவ அந்த கழுதையிலேருந்து அப்படி இறங்குறான். கழுதையில் ஏறி உட்கார வச்சாச்சு, ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட், ஒரு பெரிய விருந்து. இவளை அனுப்பும் போது, என்னாமா இது உனக்குமா அடி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போதோ வாங்கிட்டான். அப்போ அது என்ன, எந்த ஃப்ரெண்டு பக்கமா பின்னாடி பக்கமா? அந்த கிணறு உள்ளதுதானே எனக்கு தந்துருக்கு, ஒன்றும் கேட்கல, ஏன்னா இது என் அப்பா தந்தது. வாங்கினதுக்கு அப்புறம் பார்க்குறா வறட்சி. அவள் கழுதையிலேருந்து இறங்குறா. தாழ்மையை கர்த்தர் கற்றுத்தருகிறார். உபாகமம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கு அப்படின்னு இருக்கும். ஆமென். உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கு உன்னை 40 வருஷம் எதுல நடத்தின? அப்ப அவர் நீ கொஞ்சம் இரு. ஆண்டவர் நல்ல அப்படி எழும்பிட்டு இருக்கிற இடத்துல டக்குன்னு ஆண்டவர் புடுங்கிட்டு வனாந்திரத்தில் விடுறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, ஓகே ஆண்டவர் எனக்கு, நான் கோச்சிங் கிளாஸ்ல இருக்கிறேன். ஆமே ஆமே, ட்ரைனிங் பீரியட். பிலிப்பியர் 4 பவுல் சொல்லுவார்ல, 11-12 வசனங்கள்ல, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். ட்ரைனிங் அது போதிக்கப்படுகிற. அடுத்து சொல்றாரு பாருங்க, வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். இங்க பாரு, வாழ்வுனா என்னன்னு பார்த்தாச்சு, அதாவது கப்பல்லையும் போய் பார்த்துட்டேன், கட்டையிலையும் போய் பார்த்துட்டேன். இந்த யூரோக்ளித்தான் அடிக்கிறதுக்கு முன்னாடி பவுல் எதுல இருந்தார் தெரியுமா? கப்பல்ல இருந்தார். யூரோக்ளித்தான் அடிச்சதும் எதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறார்? கப்பல்லையும் பார்த்தாச்சு, கட்டையும் பார்த்தாச்சு. வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இது ஆண்டவருடைய டீச்சிங். ஒரு வறட்சியை தாரார்னா அவர் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் காரியத்தை டீச் பண்ணிட்டு இருக்கிறார், அர்த்தம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மையை கற்றுத்தர. அடுத்து பாருங்க, இந்த அக்சால் திரும்ப யார்கிட்ட வரா தெரியுமா? அப்பா கிட்ட வரா. ஏன் இந்த வறட்சி கொடுக்கப்படுகிறது? தகப்பனையே சார்ந்திருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் செய்த ஒரு காரியத்தை கானான்ல செய்யல. கானான்ல எல்லாம் நிறைவா இருந்ததும் அவங்க எதை பார்க்கல தெரியுமா? இந்த மேகஸ்தம்பம் இருந்தா என்ன,
இல்லை நான். ஆனால் வனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ மேகஸ்தம்பம் எழும்புமோ அப்போ எழும்புவாங்க, எப்போ உட்காருமோ உட்காருவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக யாரை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அழைத்த ரட்சித்த தேவனை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. டெய்லி மன்னா கொடுக்கப்படுகிறது. நாளைக்கு உள்ளது நாளைக்கு தான். இப்போ காலையில் எழுந்து தான் ஆகணும், ஆண்டவர் சமூகத்தை பார்த்து தான் ஆகணும். சார்ந்து இருக்க பண்ண இந்த அக்ஸால் திரும்பி வந்தா பார்த்தீங்களா? தெரியும், தகப்பன் பார்த்துட்டே இருக்கிறார். திரும்பி வரா. ஆமென். திரும்பி வருவா. சார்ந்திருக்க பண்ண என்னதான் வாழ்க்கை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்தாலும் நாம் அவரை தான் சார்ந்திருக்கணும். சிலர் பாருங்க, அவங்க லைஃப்ல ஒன்று செட்டில் ஆகிறது வரைக்கும் ஆண்டவரை பற்றி கொள்வாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடமையாயிரும். ஜெபம் கடமையாயிரும், பைபிள் வாசிப்பு கடமையாயிரும். நீங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல நம்ம லைஃபே திரும்பி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி வனாந்திரமான பகுதியில் போகும்போது, நம்முடைய வாழ்க்கை போகும்போது பைபிளில் தேடி எல்லா பகுதியும் வாசிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் சங்கீதத்தை தாண்ட மாட்டோம். ஆமென். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் பாதி நமக்கு தெரியும். நமக்கு பேஜை பார்த்தா போதும், கடகடான போயிடும். ஆமென். நம்ம லைஃப் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு மன்னாவாக பொறுக்கிட்டு இருந்தோம். தேடுவோம், இது தேடி பார்ப்போம். அடுத்து இதில் இல்லையா சொல்கிற பழைய ஏற்பாட்டில் தேடி பார்ப்போம், ஆகமங்களில் தேடுவோம், தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் தேடுவோம், சங்கீதங்களில் தேடுவோம், சுவிசேஷங்களை அப்படி பார்த்துட்டே இருப்போம். பைபிளும் கையுமா தான் இருப்போம். அப்படி நோட் பண்ணி லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஆண்டவர் எதை செய்தாலுமே நன்மையாக தான் செய்வார். இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஏன் இப்படி நடத்துறாருன்னா, உபாகம் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து பிதாக்கள்னா யாரெல்லாம் சொல்லுங்க? ஆபிரகாமுடைய விசுவாசம் இவங்களுக்கு இருக்குதா? இல்ல. ஆபிரகாமுக்கு தேவனோடு இருக்கிற அந்த நெருங்கின உறவு இவங்களுக்கு இருக்குதா? இருக்கு. இவங்க அதை ட்ரை பண்ணல. ஓகே. ஆனா இந்த வனாந்திரத்துல கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு புதிய காரியத்தை இவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றார், அறிமுகப்படுத்துகிறார். ஆமென். இவள் நினைக்கவில்லை. இவளுக்கு ஒரு நிலம் கொடுத்ததும் இவ என்ன நினைச்சா அப்படின்னா, இந்த ஒரு நிலம் எனக்கு போதுமானதா இருக்கும் என்று பார்த்தா அது வறட்சியான நிலம். ஆனால் அவ திரும்ப கேட்டது இனி ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தான் கேட்டார். வறட்சியை தந்துட்டீங்க, தண்ணியும் தாங்கன்னு கேட்குறான். இதுதான் அவளுடைய கேள்வி, அவளுடைய வேண்டுதலே தான். அப்பா வறட்சியை கொடுத்துட்டீங்க, நீ தண்ணியும் கொடுங்க. ஆமென். ஆனால் தகப்பன் கொடுத்தது என்ன தெரியுமா? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவர் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டார். இந்த வசனம் இருக்கிறதல்லவா, உபாகமம் 8:16 நல்ல கவனமா கேளுங்க. வராந்திரத்துல தான் ஆண்டவர் புதிய காரியத்தை அறிமுகப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் when everything looks empty, God introduces something unexpected and new. எல்லாம் எம்டியா இருக்கும்போது, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது இப்படிதான் ஆண்டவர் பார்க்க வைத்தார். என்ன பார்க்க வைத்தார்னா, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லை, ஆபிரகாமின் அனுபவம் இல்லை. ஆனா ஆபிரகாம் டேஸ்ட் பண்ணாத ஒரு மன்னாவை கர்த்தர் என்ன டேஸ்ட் பண்ண வைத்திருக்கிறார். ஹalleluya. முற்பிதாக்களின் அனுபவங்கள் நமக்கு இல்லை, முற்பிதாக்களின் விசுவாசம் இது எதுவுமே நமக்கு இல்லை. ஆனா என்ன கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்துறாருன்னா, அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாத ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்காக நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு மன்னானா என்னன்னு கேட்பார், தெரியாது. இவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை, இதுதான் ஏசாயா 43 இருக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போ இதுக்கு முன்னாடி இல்லை.
அவன் இதுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் எம்டி ஆக்கிட்டார், என்ன ஆண்டவர் வெறுமையாக்கிட்டார், என்ன ஆண்டவர் வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டார், புசிக்கிறதுக்கு அடுத்த நாளைக்கு என்னன்னே தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலையில உங்க மேல ரட்சிப்பு இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஆனா ஒண்ணுமே இல்லை என்கிற நிலையில கொண்டு வர்றாருன்னா ஒரு புதிய காரியத்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில். எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்ல கர்த்தர் அனுமதித்த வனாந்திரத்தில் ஒரு புதிய காரியத்தை எனக்கு அறிமுகப்படுத்த போகிறார்? என் பிதாக்கள் அறிந்திராத, என் பிதாக்கள் அறிந்திராத, என் பிதாக்கள் அறிந்திராத, தேங்க்யூ ஜீசஸ், என் பிதாக்கள் அறிந்திராத, ஆமென், மன்னாவினா, ஓ ஜீசஸ், அவங்க ஃபெய்த் நமக்கு இல்லை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லை. ஆண்டவரே அவங்கள நடத்துனீங்க, ஓகேப்பா, அவங்கள வீரர்கள், அப்பா அவங்கள லெஜெண்ட்ஸ், ஆண்டவரே எங்களே ஆண்டவரே கொண்டு வரீங்க, பிதாக்கள் அறியாத. ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து. நீங்க ஒரு புதுசா ஒரு காரியத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே, அதை நான் நம்புறேன்ப்பா. அதனாலதான் இந்த வனாந்திரம், அதனாலதான் இந்த வனாந்திரம். இதுவரை நான் டேஸ்ட் பண்ணாத பரலோக நன்மையை நான் டேஸ்ட் பண்ண போறேன். இதுவரை எத்தனை பேர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய், எத்தனை பேர் இதுவரை டேஸ்ட் பண்ணாத? நம்புறவங்க தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. இதுவரை டேஸ்ட் பண்ணாத, ஹல்லேலூயா. பிதாக்கள் அறிந்தவைகள் எல்லாம் வாசித்து தெரிந்து கொண்டோம், பிதாக்கள் அறிந்தவைகளை வாசித்து தெரிந்து கொண்டோம், பிதாக்கள் அறியாதவைகளை ருசித்து தெரிய போகிறோம். தேனிட்ட பணியாரம் போல இருக்கிற மன்னா நம்புறவங்க மட்டும். என் வாழ்க்கையில இந்த மே 1ஆம் தேதி இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த வனாந்திரம் இதுவரை ருசித்திராத, சுவைத்திராத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். என்னுடைய மினிஸ்ட்ரியில, என்னுடைய லைஃப்ல, ஓ க்ளோரி, விசுவாசிக்கிறவங்க அறிக்கை செய்யுங்க. என் ஃபேமிலியில இதுவரை நான் டேஸ்ட் பண்ணிராத, என் பிதாக்கள் அறிந்திராத ஒரு புதிய காரியத்தை இந்த வனாந்திரத்தில் என் கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். இதோ நான் புதிய காரியத்தை உங்கள் பிதாக்கள். அதனாலதான் யாருக்கும் சொல்லி தர முடியல. பிதாக்கள் அறியாததை நமக்கு தர்றாருன்னா இன்னொருத்தங்களுக்கு அதுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது, தெரியாது. உங்க காரியத்தை போய் சொல்லும் போது அவங்களுக்கு சொல்லித்தர தெரியாது. இது அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். இந்த வனாந்திரத்துக்காக நீங்க குடும்பமா நன்றி சொல்லும்படியாய், என் தகப்பன் நல்லவர், என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை பேசும்போது ஆவியிலே நான் களி கூறுகிறேன். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது இப்பொழுதே பிதாக்கள் அறியாத. ஆமென், ஆமென். வர்ஷிப் பண்ணுங்க. உடா ராபா கராபா. ராபா கலா மாதா ராபா. ஒரு புதிய காரியம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ராபா கபா மாஷே. Worship him. புதிய காரியத்தை எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை என் வாழ்க்கையில அறிமுகப்படுத்த போகிறார். ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய காரியம். நீங்கள் அதை அறியீர்களா? புதிய காரியம்னா யாருக்குமே தெரியாது. ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் நடத்துவார்னு தெரியும். யெகோவா ஈரேன்னு சொன்னார். அவன் ஆபிரகாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒன்று உண்டு.
என்ன தெரியுமா? சமுத்திரத்தை பிளந்து அதுல நடத்துறது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆமென். ஆபிரகாம் போஷிக்கப்பட்டார். எப்படி தெரியுமா? மெல்கிசேதேக்கு வந்து அப்போ ரசம் கொடுத்து ஆபிரகாம் எப்படி போஷிக்கப்படல தெரியுமா? ஆமென். வானத்திலிருந்து மன்னா, பிதாக்கள் அறியாத, யாருமே இதுவரை டேஸ்ட் பண்ணாத, யாருமே இதுவரை அனுபவித்திராத ஒரு புதிய காரியம். எத்தனை பேர் ஆமென் ஆமென் ஹalleluya. உங்க சாட்சி புதுசா இருக்கும். ஜீசஸ் யாருமே இதுவரை டேஸ்ட் பண்ணிராத உடாரமா கரா ஜீசஸ் ஜீசஸ். இது ஏற்கனவே கேட்ட சாட்சி, இது ஏற்கனவே கேட்ட சாட்சி, இது ஏற்கனவே கேட்ட சாட்சி. இப்படி இருக்காது, இப்படி இருக்காது. இந்த வனாந்திரத்தில் நடத்தினதின் நோக்கத்தை அறியும் வேளை வந்தது, அறியும் வேளை வந்தது. உங்கள் பிதாக்கள் அறிந்திராத. ஆமென் ஹalleluya. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் சொல்லுங்க, கர்த்தரின் பக்கம் உண்டு. ஆமென். வனாந்திரமே கர்த்தரின் பக்கம் உண்டு. ஹalleluya. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அவ கழுதையிலிருந்து இறங்கும் போது தகப்பன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்பா எங்க நம்ம தேடல. அவன் வனாந்தரத்தில் ரொம்ப தேட வைக்க மாட்டான். ஹalleluya. யோசுவா 15வது அதிகாரம் 18வது வசனம். அவள் கழுதையின் மேலிருந்து இறங்கினாள், காலே பார்த்து அப்படின்னு இருக்கும். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப இறங்குவா, இப்ப இறங்குவா. அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ அவன் தன்னை தாழ்த்துவான், இப்பொழுது தாழ்த்துவான். இந்த தாழ்மைங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் தாழ்த்த தவறுறேன்னா என் லைஃப்ல நீங்க வனாந்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வனாந்திரத்தை. இயேசு வந்து அவரே வனாந்திரத்தை தேடி தேடி போனார். நான் எங்கேயாவது நீர் வெறுக்கிற அருவருக்கிற மேட்டிமை பெருமை எழும்புதுன்னா அடுத்த ஸ்டெப் ஒரு வனாந்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமே ஆண்டவர், இந்த வனாந்திரம் எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும்னா அந்த வனாந்திரம் இருக்கட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதனால தான் வார்னிங் எல்லாம் வனாந்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வார்னிங். கானானுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள காரியத்தை குறித்து தான் வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறார். நீ அங்கே போகும்போது அப்படி நினைச்சிடக்கூடாது, இப்படி நினைச்சிடக்கூடாது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக நினைப்பாயாக. இப்போ நீ நினைச்சதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நீ இப்போ எங்கே இருக்கிற? வனாந்திரத்தில். ஆனால் கானானுக்கு போகும்போது இங்கே பாரு, நீ கட்டாத வீடு, நடாத தோட்டம், அப்போ தாழ்ச்சியே கிடையாது, தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம். இப்படியெல்லாம் வரும்போது மறந்துடாத, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு வார்னிங் வந்து, அதாவது நம்ம லைஃப்பை செட்டில் ஆக்குறா தெரியுமா, அதில் தான் வார்னிங்கே இருக்குது. ஏன்னா அங்கே தான் நம்ம இடருவோம், அங்கே தான் தவறுவோம். ஏண்டவர் இந்த வனாந்திரம். ஆமே, நீ கேட்டது, நீ அறிந்ததெல்லாம் உன் பிதாக்கள் டேஸ்ட் பண்ணது. ஆபிரகாம் வாழ்க்கையில் டேஸ்ட் பண்ண காரியம் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அது ஏற்கனவே ஒரு ஆள் டேஸ்ட் பண்ணது. ஆனால் ஆண்டவர் இங்கே புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றார். உன் பிதாக்கள் அறியாத, உன் பிதாக்கள் அறியாத. ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தோடு உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் சாட்சி புதுசு, என் சாட்சி புதுசா இருக்க போகுது. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் சாட்சி புதுசா இருக்க போகுது, என் சாட்சி புதுசா இருக்க போகுது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 2 காரியத்தை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 4வது, தேவனிடத்துல, தகப்பனிடத்துல தைரியமா கேளுங்க, தைரியமா கேளுங்க. எதன் அடிப்படையில் தெரியுமா?
ஆசையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, உறவின் அடிப்படையில். இந்த தைரியம் ஈஸியா வராது. இந்த தைரியம் வரணும்னா உறவு ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ புரியும் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த அக்ஷாலுக்கு இந்த தைரியம் வர காரணம் என்ன? ஏன்னா இந்த லைஃபை யார் செட் பண்ணி கொடுத்தது? அப்பா. அதுதான் ரீசன். இன்னொன்று, அவ எந்த பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு கேட்கறா தெரியுமா? அப்பா கொடுத்த வறட்சி அக்செப்ட் பண்ற அந்த நிலையில இருந்து கேட்கிறா. தகப்பன் கொடுக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நம்ம வேல்யூ பண்ணும்போது, அதை நம்ம மதிக்கும் போது நமக்கு அவர்கிட்ட கேட்கணுங்கிற தைரியம் வரும். ஆமென். அதாவது ஏதோ ஒரு ட்ராக்ல நடந்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் சொல்லவில்லை. கர்த்தர் ஒரு ட்ராக்கை போட்டு, நீ மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்று, ஃபுல் மேப் அவர் தான் செட் பண்ணி கொடுக்கிறார். அதுல பயணித்துட்டு தான் சொல்றார் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நடந்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றான், பார்த்தேன், காணல. ஆமென். ஏதோ ஒரு பாதையில் நடந்துட்டு இவ வேல்யூ பண்ற அப்பா கொடுத்த லைஃப மதிக்கிறா. அந்த இடத்துல அவளுக்கு கேட்கணுங்கிற தைரியம் வருது. எஸ்தர் பாருங்க, எஸ்தர் அகஸ்வேரு ராஜாவுக்காக ஏற்படுத்தப்பட்டவள். அகஸ்வேரு ராஜா பொற்செங்கோல நீட்டி தயவும் கிடைச்சாச்சு. தயவு கிடைச்சதுக்கு அப்புறம் அவளால கேட்க முடியல. ஏன்னா பேசி பழக்கம் இல்லை. ராஜா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சொல்லிட்டாரு, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அப்பவே கேட்க வேண்டியது, கேட்கல. ஏன்னா பழகல. பழகணும்னா விருந்து வைக்கணும். ஆமே. இவ ஆசையா வைக்கிறா, அவரும் வராரு. முதல் விருந்துலையும் கேட்கல, ரெண்டாவது விருந்துல கேட்குறாங்க இவ அப்படின்ட்டா. முடிஞ்சு கதை முடிஞ்சு. ரெண்டு விருந்துல கதை, சத்துருக்க கதை முடிஞ்சு. நம்ம விருந்தா வைக்கிறோம். ஆமா, ரெண்டே விருந்து, சத்ருவுக்கு கதை முடிஞ்சு. சரி, அந்த பழக்கம் தான் கேட்க தூண்டும். கேட்கணும். ஆமென். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசம். இயேசுவை இறுக பிடித்துக் கொள்ளணும். அவளை அப்படி நம்பணும், முழுசா நம்பணும். ஒருத்தங்களை நம்ம முழுசா நம்புறோம்னா எல்லாத்துலயும் நம்ம அவரை தான் வச்சிருப்போம். எல்லாத்துலயும் அவரை தான் வச்சிருப்போம். சில பிள்ளைங்க அம்மா விட்டு எங்க போனாலும் இறங்கவே மாட்டாங்க. சில பிள்ளைங்க அப்பா விட்டு எங்க போனாலும் இறங்கவே மாட்டாங்க. எத்தனை சொந்தக்காரங்க உறவுகள் வந்தாலும் இறங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த முழு நம்பிக்கையும் அவங்கள கொஞ்சம் இறக்கி விட்டாலும் இன்னொருத்தவங்க தூக்குனாலும் ஃபியூ செகண்ட்ஸ்ல அழுதுட்டு வந்துடும். இப்படி இருக்கணும். இயேசுவை விட்டுட்டு ஒண்ணு நான் யோசிக்கவே கூடாது. இது எனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. எங்க போறதுக்கு தெரியுமா? அப்பா கிட்ட போறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த ரிலேஷன்ஷிப் தான் நமக்குள்ள ஃப்ரீடத்தையும் தைரியத்தையும் விடுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த உறவு அது தைரியமா கேட்கிறான். எனக்கு தந்தீங்கல்ல, ஏன் தந்தீங்கன்னு கேட்கல, தந்தீங்க எனக்கு இதையும் தான். உறவு அவளை கேட்க வைக்க தைரியப்படுத்துது. இன்னைக்கு அநேகருக்கு இந்த தைரியம் இல்லை. ஆண்டவரே சொல்ற சீஷங்கள்ட்ட, நீங்க ஒண்ணுமே கேட்காம இருக்கிறீங்களே, ஒண்ணுமே கேட்கல, கேளுங்கள் அப்படிங்கிறார். கேளு. நான் எப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பேன்? கேளுங்கள். கேட்கணும். ஆண்டவர் அதாவது வனாந்தரத்தை உங்க லைஃப்ல நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது வரப்போகிற நன்மைக்கான ஒரு டோக்கனா, ஆமே, ஒரு ஆரம்பமா, ஒரு அட்வான்ஸா பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமே. கேளுங்கள். இன்னொரு காரியம், டைம் ஆயிட்டு. 5வது, சிறந்தது இன்னும் வர இருக்கிறது. The best is yet to come. ஆமே. அவ கேட்கிறா, வறட்சியான நிலத்தை தந்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஆமே. பெஸ்ட், சிறந்தது. வனாந்திரத்தில் ஆமே உங்க லைஃபோடைய எண்டு கார்டு போட்டுறாதீங்க. ஆமே, டெட் எண்டா நீங்க அதை வனாந்திரத்தை பார்க்காதீங்க. வனாந்திரம் தான். வனாந்திரத்தில் சாக போறோம், வனாந்திரத்தில் சாக போறோம்னு சொன்ன அவ்வளவு பேரும் செத்தான். நம்ம எளிதாய் சுதந்திரிப்போம்னு சொன்ன காலேப் சுதந்திரித்தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு இதோட என் கதை முடிஞ்சுது, நான் இதுல சாக போறேன்னு சொல்லி நீங்களே ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க.
சிறந்தது வர இருக்கிறது, சிறந்தது வர இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த கரையில் சேரும் போது அந்த நன்மையை கர்த்தர் காண பண்ணுவார். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை ஓ வெட்கப்பட்டு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்க முடிஞ்சவங்க எழுப்பிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த ஒரே ஒரு கோரஸை மட்டும் பாட போகிறோம். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கரை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அதன் அர்த்தம் கரை இல்லை என்றல்ல, கரை இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நிற்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, அநேகருடைய தொய்ந்து போன நம்பிக்கையை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறதை நாவில உணர்கிறேன். இந்த மே 1ஆம் தேதி இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற உள்ளமே, ஆமே, நீ அவருக்கு தேவை. நீ அவருக்கு போன போட்டு அப்படி கடல்லே அப்படி விடல. அவர் கரையில் இருக்கிறார். உனக்கு ஒரு கரை உண்டு சகோதரா. ஆமை, அதுல வந்து சேரும் போது உனக்குன்னு ஆயத்தம் பண்ணினத உன் கண்கள் காணும்படி செய்வார். கர்த்தர் நல்லவர். ஏன் எனக்கு இந்த வனாந்திரம் என்று கேட்கிறாயா? உன் பிதாக்கள் அறிந்திராத, இதுவரை யாருமே டேஸ்ட் பண்ணாத ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை. ஆமே. இன்னைக்கு இந்த வேர்டு தான் தலையிலேயே ஓடிட்டு இருக்கு. என் சாட்சி புதுசா இருக்கும். ஹல்லேலூயா. வேலை கிடைச்சுன்னு 4 பேர் சாட்சி சொல்றாங்க, ஆனா எனக்கு வேலை கிடைக்கிறது வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு வாசல் திறக்கப்பட்டது 4 பேர் சாட்சி சொல்றாங்க, ஆனா எனக்கு திறக்கிறது வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிதாக்கள் அறியாத ஜீசஸ், ஜீசஸ். அப்படியே 2 கைகளை உயர்த்து. அப்ப நீங்க இருக்கிறீங்க. என்ன அப்பான்னு கூட வச்சது நீங்க தானே? என் அப்பான்னு கூட வச்சது நீங்க. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வேண்டியதை அவர் நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் நம்பினா. இயேசுவை நம்புவேன், இயேசுவை என்னை வெட்கப்பட்டு. ஆமென். இயேசுவை ஆமென். என்னை வெட்கப்பட்டு. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஏவப்படுகிறேன். இந்த மன்னாவை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் எகிப்தின் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததை நினைச்சு அழுதாங்க. ஏன்னா அதை அவங்க ஏற்கனவே டேஸ்ட் பண்ணது. ஏற்கனவே டேஸ்ட் பண்ணதை கர்த்தர் ஸ்டாப் பண்றாருன்னா
இதுவரை டேஸ்ட் பண்ணாததை கர்த்தர் தரப்போறார் நாட்கள். உங்க லைஃப்ல சிலதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறார்ல, சிலதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறார்ல. இப்போ கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். இயேசுவை நம்புவே நாளெல்லாம், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு. கடைசியா கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாம். Glory. சகோதரா, சகோதரி, உங்கள் சாட்சி புதுசா இருக்க போகுது. இதுவரை யாரும் சொல்லாத சாட்சி, இதுவரை யாரும் கேட்டிராத சாட்சி. Glory. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, கிருபை மிரக்கு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க சமூகத்தில் எங்களை வரவழைத்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாங்கள் நம்பிட்டோம். நாங்கள் நம்புறோம். நீங்க புதிய காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க, உருவாக்க போறீங்க. அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே. எஸ் லார்ட். பிதாக்கள் அறியாது, அவங்களுக்கு இது தெரியாது. என்ன ஒரு பிதாக்களுக்கு அறிமுகப்படுத்தாம சில காரியத்தை மறைச்சு வச்சு எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் வைத்த உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதப்பா. நன்றி ஆண்டவரே. அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா இருக்கிறார், அப்பா இருக்கிறார். இந்த வறட்சி முடிவு அல்ல. நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவர் தருவார். அவர் ஆயத்த மண்ணினதை எடுத்து தருவார். கரை சேரும் போது என் கண்கள் அதை காணும். இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரோம். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய